இந்த படத்துல இந்த பாட்டி ஒரு ஹைவேல இருக்கிற டைனர்ல சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டீங்கன்னா, இவங்கள்ட்ட ஆர்டர் எடுத்துட்டு இருக்கும்போது, "நீ வந்து பிரெக்னென்ட்டா இருக்கியா? அப்பன்னா உன் குழந்தை பூமியை பார்க்க போறதில்ல. ஏன்னா அது வயித்திலேயே எரிஞ்சு சாம்பலாக போகுதுன்னு" ரொம்ப மோசமா பேசிடுறாங்க. இதனால கடுப்பான அந்த வெயிட்டர் பார்த்துட்டீங்கன்னா, அந்த கிளவியை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளவியுமே பார்த்துட்டீங்கன்னா, ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வருது. அதை எடுத்து ஒரு மிருகம் மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, "நீங்களாம் சாக போறீங்கடா, அவங்கள நாங்கள் கொல்ல போறோம்டான்னு" சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, "என்ன கிழவி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு" சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அந்த கிழவி வந்து ஒரு பேயா மாறி அவரோட கழுத்தை அப்படியே கடிச்சு எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீலிங்கில் அப்படியே நடந்து போகிறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கலாம் பயந்து போய் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து இந்த பாட்டியை ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, இந்த வியூலத்தை வந்து ஏதோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஏறி அந்த டைனர்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஈக்கலாக இருக்கும். அதுங்க பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே வந்து அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிவிடும். அதனாலே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த டைனருக்கே இந்த டீம் வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று வருது. ஸோ அந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தன் இறங்கி வரான். ஸோ அவனை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு, "நீ யார் என்னன்னு" சொல்லிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து இவங்க வச்சிருக்க கன்னை பிடிங்க, அவன் பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். இதனால் நாங்கள் எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக கன்னை திருப்பி கொடுத்துட்டு, "அவங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்னு எல்லாம் கொண்டு வந்திருப்பான். ஸோ அந்த கன்னை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அந்த டைனருக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் வந்து அவன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட குழந்தை வந்து கடவுளால் வந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் மாதிரி. ஸோ அவன் மட்டும் உயிரோடு இருந்தான் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீடூழி வாழ்வாங்க. அப்படி இல்லைனா உலகமே அழிஞ்சு போயிடும். அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ரெக்கைகளை வெட்டிக்கிட்டு ஒரு ஃபாலன் ஏஞ்சலாக பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணுறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கூட்டமே தேடி வருது.